Welcome to Jeyashris kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு வெஜிடபிள் சாண்ட்விச். ரொம்ப ஈஸியா பண்ற மாதிரியான ஒரு வெஜிடபிள் சாண்ட்விச் ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ரொம்ப ஹெல்தியான ரெசிபியும் கூட இது. இதை எப்படி பண்ணலாம்ங்கறதை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாயில 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டுண்டு அதோட 2 டேபிள்ஸ்பூன் நல்ல பொடியா நறுக்கின garlic சேர்த்துட்டு இருக்கேன். அதோட ஒரு பச்சை மிளகாயை வந்து பொடியா நறுக்கியிருக்கேன், அதையும் சேர்த்துட்டு இருக்கேன். இதெல்லாத்தையும் ஒரு நிமிஷம் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இந்த பூண்டுக்கு பதிலாக நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதோட 2 பொடியா நறுக்கின ஆனியன் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தையும் வந்து நம்ம நல்லா வந்து வதக்கிக்கலாம். அது ப்ரௌன் கலர் ஆகணும்னு அவசியம் இல்லை, அது வந்து நல்லா ஒரு டிரான்ஸ்லூசண்ட்டாக ஆனாலே வந்து நம்மளுக்கு வந்து போதும். ஸோ இப்போ நல்லா வெங்காயமும் வந்து நம்மளுக்கு வதங்கிடுச்சு. இதோடு தான் நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் வந்து சேர்த்துக்க போகிறோம். எல்லா வெஜிடபிள்ஸையும் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். 1/4 கப் கேரட், அப்புறம் 1/4 கப் கேபேஜ், அப்புறம் 1/4 கப் காலிஃப்ளவர், அதையும் பொடியாக தான் நறுக்கியிருக்கேன். எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணியாச்சு. 1/4 கப் கேப்சிகம், உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் 1/4 கப் ப்ராக்கோலி சேர்த்துக்கலாம். இல்லாட்டினா வந்து பேபி கார்ன் கூட நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். பட்டாணி, ஸ்வீட் கார்ன், இந்த மாதிரியான வெஜிடபிள்ஸும் சேர்த்துக்கலாம். இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நம்ம ஒரு 1 or 2 minutes வதக்கினா போகிறோம். கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வந்து கொஞ்சம் க்ரன்ச்சியாக தான் இருக்கும். இதுக்கப்புறமா வந்து நம்ம பொட்டேட்டோலாம் சேர்க்க போகிறோம். ஸோ இது ஈஸியாக குக் ஆகிடும். இதோட 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் வந்து சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடரும் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா 1 கப் வந்து வேக வச்சு நல்லா மேஷ் பண்ண பொட்டேட்டோ இருக்குது, அதையும் வந்து சேர்த்துக்கலாம். பொட்டேட்டோ சில பேர் சாப்பிடாதவங்க ஸ்வீட் பொட்டேட்டோ கூட சேர்த்துக்கலாம், உங்களோட இஷ்டம் தான் அது. இல்லாட்டா நல்லா துருவின பன்னீர் கூட வந்து சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு பைண்டிங்க்கு இது வந்து நல்லா இதுவாக இருக்கும் சாண்ட்விச்குள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்கு. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா நம்ம வந்து குக் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஸ்டஃபிங் வந்து நம்ம சாண்ட்விச்சுக்கு இல்லாமல் பராட்டாக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். வெஜிடபிள் பராட்டா பண்ணுறதுக்கு கூட இந்த சாண்ட்விச் நல்லாயிருக்கும். இப்போ நம்மளுக்கு இந்த ஃபில்லிங் ரெடி ஆகிடுது. ஒரு ப்ரெட்டில் வந்து ஒரு சைடு வந்து க்ரீன் சட்னி வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இந்த க்ரீன் சட்னியோட ரெசிபி ஆல்ரெடி ஜெயஸ்ரீஸ் கிச்சன் வெப்சைட்டில் இருக்குது. அதோட லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதையும் மறக்காத பாருங்கள். ஒரு சைடு ஆஃப் த ப்ரெட்டில் நல்லா க்ரீன் சட்னியை ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் 2 டேபிள் ஸ்பூன் இந்த நம்ம வெஜிடபிள் ஃபில்லிங் பண்ணி வச்சோம் இல்லையா, அதை வந்து நம்ம வைக்க போகிறோம். சப்போஸ் இந்த வெஜிடபிள் ஃபில்லிங்கை நீங்கள் பராட்டாக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் பராட்டாவில் யூஸ் பண்ணுங்கள். இப்போது இதுக்கு மேலே நம்ம வந்து குக்கும்பர் ஸ்லைசஸ் வந்து வைக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். நான் சம்மராக இருக்குது அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் குக்கும்பர் வந்து இதில் சேர்த்துக்கிறதுக்காக வந்து போட்டுட்டேன். இதில் வந்து கொஞ்சமாக சாட் மசாலா ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். ரொம்ப அது வந்து பிளாண்டாக டேஸ்ட் ஆக வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான். பெப்பர் பவுடர் கூட நீங்கள் வந்து வேணும்னா போட்டுக்கலாம் சாட் மசாலாக்கு பதிலாக. இப்போது நம்ம இன்னொரு ப்ரெட்டை எடுத்துகிட்டு இதுலேயும் வந்து நம்ம க்ரீன் சட்னி போட்டுக்கிறோம். உங்களுக்கு இல்லைன்னா டொமேட்டோ கெச்சப் கூட வந்து போட்டுக்கலாம். இந்த இன்னொரு ப்ரெட்டில் க்ரீன் சட்னி வேண்டாம் அப்படின்னா, ஆர் உங்களுக்கு இந்த இந்தியன் சட்னிஸ் எதுவும் வேண்டான்னா நீங்கள் வந்து கெச்சப்பும் சில்லி சாஸும் கூட ஒரு ப்ரெட்லேயும் மாற்றி மாற்றி கூட போட்டுக்கலாம். இல்லாட்டினா நம்ம டேட்ஸ் டேமரின் ஸ்வீட் சட்னி கூட சேர்த்துக்கலாம். உங்களோட இஷ்டம் தான், இந்த மாதிரி எந்த வேரியேஷன் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு அப்புறமா இதை வந்து அந்த ப்ரெட் மேலே நம்ம வந்து வச்சிடலாம். இப்போ இதை மூடி வச்சாச்சு. இப்போ நம்ம இது வந்து தவாவில் போட்டு நம்ம வந்து டோஸ்ட் பண்ண வேண்டியதான். 1 டீஸ்பூன் பட்டரை வந்து தவாவில் வந்து போட்டுக்கலாம். அது நல்லா சூடாகி மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா இந்த நம்ம பண்ணி வச்சோம் இல்லையா சாண்ட்விச், அதை வந்து இது மேலே வச்சு நம்ம 2 சைடும் குக் பண்ண போகிறோம். இதை நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா 2 சைடும் கோல்டன் ப்ரௌன் ஆற வரையிலும் நம்ம வந்து குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போது இதை வந்து நம்ம இது தவாவில் போடுறதுக்கு பதிலாக சாண்ட்விச் மேக்கரில் கூட அப்படியே வந்து வச்சு நம்ம குக் பண்ணலாம். அதுவும் அழகாக வந்து நம்மளுக்கு சீக்கிரம் குக் ஆகிடும். நம்ம அடுப்பில் நின்றுட்டு பார்த்துட்ருக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இது குக் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பட்டரும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு சாண்ட்விச்சுக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பட்டரை சேர்த்து நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்மளுக்கு இந்த வெஜிடபிள் சாண்ட்விச் ரெடி ஆகிடுது. இது வந்து நம்ம
பசங்களுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கும் வந்து கொடுத்து விடலாம், இல்லை ஸ்நாக்ஸுக்கு கொடுக்கலாம், பிரேக்ஃபாஸ்ட்டு, டின்னருக்கு, இந்த மாதிரி எதுக்கு வேணாலும் வந்து நம்ம வந்து இதை சர்வ் பண்ணலாம். இப்போது இது ரெடியாக எடுத்து இதை வந்து ரெண்டாக வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். நீங்கள் ட்ரையாங்குலாகவும் கட் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்கொயராக கட் பண்ணிக்கணும் இந்த மாதிரினா இந்த மாதிரியும் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து வெஜிடபிள் தவா சாண்ட்விச் ரெடியாக எடுத்து இது வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியோட டீட்டெயில்டு டெக்ஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஜெயஸ்ரீஸ் கிச்சன் வெப்சைட்டோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன், அதையும் மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.